எடுத்துக்கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டில் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் சில வசனங்களை குறித்து பார்த்து நம்ம இந்த ஆராதனை முடிக்கலாம். ஆமீன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இல்லை, 16வது வசனத்தை ஒரு வாசிங்க. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. அல்லேலூயா, ஆமீன். இதுதான் இந்த நாளினுடைய செய்தி. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில மா செலவழிந்து போகவும் இல்லை, குறைந்து போகவும் இல்லை. அப்போ இந்த நாளில் ஆவியானவர் நம்ம கூட பேசுகிறது என்னவென்றால், குறையில்லாமல் நிறைவாய் நம்மளை நடத்துகிறவர் அல்லது நிறைவாய் நம்மளை வைக்கிறவர். எல்லாரும் சொல்லுங்க, வைக்கிறவர். நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குதுங்க? நிறைவுள்ளதாய், குறைவில்லாமல். எல்லாரும் அவங்களை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கை குறைவில்லாமல் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஆமீன் சொல்லுங்களே. ஆமாம். ஏன்னா இங்கே எலியா என்கிற தீர்க்கதரிசியை கொண்டு தான் கர்த்தர் சொல்கிறாரு. யாருக்கு சொல்கிறாருன்னா, சாரிபாத்து விதவைக்கு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? இல்லை, இனி எனக்கு முதல்ல கொஞ்சம் தண்ணி கொண்டு வா, கொஞ்சம் அப்பத்தை கொண்டு வா அப்படிங்கிறாரு. ஆனால் அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க? கொஞ்சம் மாவந்தா இருக்கு, அதை சுட்டு சாப்பிட்டு நானும் என் பிள்ளை என்ன செஞ்சுருவோம் அப்படிங்கிற சூழ்நிலையில் நம்ம பார்க்குறோம். ஆனால் தேசத்தில் என்னதான் இருக்குது? பஞ்சம். எப்படி இந்த பஞ்சம் வந்துச்சு? இந்த பஞ்சம் எப்படி வந்துச்சுன்னா, கர்த்தர் சொல்கிறாரு, நீ ராஜா கிட்ட போய் சொல்லு. என்ன சொல்லு? 3 வருஷம் மழை வராது அப்படின்னு சொல்லிடு அப்படிங்கிறத இந்த முன்னாடி அதிகாரத்தில் நம்ம போய் பார்க்குறோம். அவரும் போய் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு ஆவியானவர் சொல்கிறாரு, இங்கே இருக்காத, எங்கே போய் ஒளிஞ்சுக்க? கேரிட்டு நாற்றங்கண்டையில் ஒளிஞ்சுக்க, ஏன்னா அவன் உன்னை கொள்றதுக்கு தேடுவான் அப்படின்னு. மழையே இல்லை 3 வருஷம். எப்படி இருக்கும் தேசத்தில்? பஞ்சம். வறண்டு போய் நம்மளால் 1 மாதம் அல்லது 1 வாரம் வெயில் அடித்தாவே நம்மளால் வெயில் தாங்க, எப்படா மழை வரும், எப்போ காற்றடிக்குன்னு இருக்கணும் இல்லைங்களா? ஆனால் அங்கே என்னது? அந்த தேசத்தில் 3 வருஷம் மழை இல்லை. மழை இல்லாங்காட்டி என்ன வந்துருச்சு? பஞ்சம் வந்துருச்சு. தேசமே பஞ்சம். இப்போ ராஜா வேறு எலியாவை என்ன செய்கிறாரு? தொலாவுறாரு. இவர் எங்கே இருக்கிறாரு? ஆண்டவர் சொன்னபடி கேரிட் நாற்றங்கண்டில் உட்காந்துருக்கிறார். ஸோ இப்போ பாருங்கள், 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆகாபை நோக்கி என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே ஒளிந்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். போதுங்க. இங்க என்ன சொல்றாரு? ஏன் இந்த மழை வராதபடிக்கு தடுக்கிறார் ஆண்டவர்? ஏன் மழையை நிறுத்தி வைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி அதிகாரத்துக்கு போனீங்கன்னா எல்லா ஜனங்களையும் அவர் என்ன செய்கிறாருங்க? விற்கிறவங்களை வணங்க வைக்கிறார். அதனால் தேவனுக்கு கோபம் வருது. கோபம் வந்தாலும் 3 வருஷம் மழையை நிறுத்துறாரு. உடனே எல்லாம் வறண்டு போகுது. பனி எல்லாம் நின்றுச்சு. ஒரு தேசத்தில் ஆட்சி செய்கிற முதலமைச்சருக்கு அந்த தேசத்தில் போதுமான பணம் இல்லைன்னா எப்படி இருக்கும்? பைத்தியம் பிடிக்கும், மண்டை குழம்பு. ஜனங்கள் கேள்வி கேட்பாங்க இல்லைங்களா? எல்லோரும் யாரை தான் நோக்கி யார் அங்கே முதல்ல மெயினாக இருக்காங்களோ எல்லா கல்லும் அவருக்கு தான் போகும் இல்லையா? அப்படி தான் அங்கே யாருக்கு போகுது? என்னது? எந்த ராஜா? ஆகாப்பை. ஆகாப் ராஜாவுக்கு போகுது எல்லா கல்லும். அப்போ என்ன அவருக்கு என்ன கோவம் வரும்? யார் மேலே வரும்? எலியா மேலே தான் வரும். இவன் தாண்டா சொன்னால் மழையே வராது அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிங்கிறாங்கிறார். ஆனால் அவர் எங்கே இருக்கிறார்? எலியா தீர்க்கதரிசி கேரிட் நாற்றங்கண்டில் இருக்கிறார். அப்போ நல்லா கவனிங்க. இங்கே ஒரு காரியம் நடக்குது. மழை இல்லை, பஞ்சம். ஆனால் எலியாவுக்கு மாத்திரம் தேவன் என்ன செய்கிறாரு? உன்னை அங்கே வச்சு போசிப்பேங்கிறாரு. இருக்கிறோமா? இப்போ ஆவியான நம்ம கூட பேசுகிறாரு. நான் முதல்ல சொன்னது போல் நம்மளை குறைவில்லாமல் நடத்துகிற தேவன். நல்லா சொல்லுங்க.
அவங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், யாருக்கு எப்படியோ நம்ம நின்று நிரம்பியே இருக்கும். சொல்லுங்க, நம்மளோட பர்ஸு நிரம்பியே இருக்கும். சொல்லுங்க, நம்மளுடைய பேங்க்கு நிரம்பியே இருக்கும். ஆமா, விசுவாசிக்கிறீங்களா? இந்த கர்த்தர் இதில் கட்டாயிட்டாங்க. கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைக்கு எலியா தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாருங்க? கீழ்ப்படிஞ்சு அந்த வார்த்தையை கொண்டு போய் எங்கே சொல்லணுமோ அங்கே சொல்ல வைக்கிறார். ஆமாவா இல்லைங்களா? அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் கர்த்தர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா உலகம் முழுவதும் பஞ்சமாக இருக்கலாம், நமக்கு எப்படி தான் இருக்குங்க? எல்லோரும் சொல்லுங்கள், செழிப்பாக இருக்கும். பஞ்சம் அவங்களுக்கு தான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சோம்னா நம்ம இப்படி தான் இருக்கலாம். அப்போது இந்த எலியா பாருங்க, கேரி ஆற்றங்கரையில் ஒளிந்து கொண்டு இருக்கிறாரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை காகங்களுக்கு என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கி இருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். ஆமென் சொல்லுங்க. போதுங்க, ஆமென் சொல்லுங்களேன். என்ன ஒரு மிராக்கள், ஒரு அற்புதம் பாருங்க. இப்போ இங்கே பாருங்க இருக்கிறோம்ல, நம்மளுடைய மைண்டுக்கு இப்போ நம்ம ஊரில் காகம்லாம் பார்த்துருக்கோம்ல, ஆமாவா இல்லைங்களா? உடனே நம்ம காகன்னோடனே அந்த காகத்துக்கு தான் போயிடுவோம். ஆமாவா இல்லைங்களா? சரி, நான் என்ன கேட்குறேன்னா, அப்பமும் இறைச்சியும் எப்படி கொண்டு வந்திருக்கும்? வாயில் தான் கவி இருக்கும். ஆனால் அந்த காக்காவை நம்ம மதிக்கிறோமா? அந்த காக்கா அனைத்து உண்ணிகளையும் தின்னக்கூடியது. பெருக்கான சாப்பிட்ருக்கும். எதையாச்சும் நோண்டி கொத்தி, பூனை எது கடந்தாலும் என்ன செய்யும்? கொத்தி சாப்பிட்றது தான் காக்கா. அந்த வாயில் தான் அது ப்ரஷ் பண்ணிச்சான்னு தெரியல, வாய் கொப்பளிச்சிச்சான்னு தெரியல. ஆமாவா இல்லைங்களா? ஆனால் அந்த காக்கா எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது, எப்படி கொண்டு வந்துச்சுன்னு தெரியாது. ஆனால் தேவன் சொன்ன மாதிரி அந்த ஊழியக்காரருக்கு என்ன செய்கிறாருங்க? அவர் பாருங்க, வசனம் சொல்லுக்குது. இது காகங்கள் அவனுக்கு விடிய காலம்னா எத்தனை மணியாக இருக்கும்? 4 மணி. 4 மணிக்கு சிக்கன் பிரியாணி கொண்டு வந்து கொடுத்து எப்படி இருக்கும்? சாயங்காலம் இருட்டுக்குள்ளார சிக்கன் பிரியாணி வருது, சுட சுட. இது வேதத்தில் பார்க்குறோம். இதை நம்ம கண்ணில் பார்த்துருக்குறோமா? இல்லை. தேவன் செய்த அற்புதத்தை தான் நம்ம பார்த்துருக்குறோம், இல்லைங்களா? இப்போ இந்த ஆவியானவர் இந்த காலவேளை நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு மனிதன் கீழ்ப்படியும் பொழுது, நான் சொல்கிறேன், உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற நேரத்திற்கு முன்னதாகவே கையை தட்டுங்க, அற்புதம் நடக்கும். ஆட்களை கொண்டு வருவார். அங்கே காலையிலையும் சரி சாயங்காலம் சரி காக்கா என்ன செய்யுதுங்க? நல்லா கவனிச்சு பாருங்க. தேசம் முழுவதும் பஞ்சம். யார் வீட்டில் சிக்கன் பொரிச்சிட்டு இருப்பாங்க? ராஜா வீட்டிலேருந்து இந்த காக்கா திருடிட்டு வருமா? எப்படி கொண்டு வரும்? எப்படி காக்கா உள்ளே விட்டுருப்பாங்க? அப்போ அந்த இடத்துல நம்ம யோசனை பண்ணணும்ல. நான் இப்படி தியானிக்கும் பொழுது இப்படி யோசனை பண்ணேன், ஒரு வேளை தேவனே என்ன செஞ்சுருக்கலாம்? அப்பத்தை உருவாக்கி, காடையை இறைச்சியை உருவாக்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வா, உனக்கு அங்கே காகம் வந்துச்சா இல்லை தூதர்கள் வந்தாங்கன்னாலும் நமக்கு. ஆனால் அங்கே காகம்தான் போட்டிருக்கு, நம்ம லிட்டரில் தான் எடுத்துக்கணும். எவ்வளோ பேர் ஒரு அற்புதம் பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா, தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் வற்றி போயிட்டு நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சார்பாத்துக்கு போய் அங்கே தங்கியிரு, நீ பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். போதுங்க. இங்க 2 காரியம் நடக்குது. ஒன்று விதவை, இன்னொன்று காகம், இன்னொன்று எலியா, இன்னொன்று தேசத்தில் பஞ்சம். நல்லா பாருங்கள், நல்ல பல காரியங்கள் நடக்கிறது. ஸோ ஆவியானவர் நம்ம கூட இந்த கால வேளையில் பேசுவாராக, உங்களுக்காக அற்புதம் செய்வாராக. இதில் என்னென்னா ஒன்று பியூட்டி, இவர் எலியா கர்த்தருடைய தீர்க்கதரிசி. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை சொல்லணும், அதை செய்யணும். இப்போ நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வரும்பொழுது அந்த வார்த்தைக்கு நீங்களும் நானும்
கீழ்ப்படியணும். அதை செஞ்சீங்கன்னாவே நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட மிராக்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்டது, அதுதான் மெயின். இது என்ன அற்புதம்? இயற்கைக்கு அப்பாற்பட்டதுங்க. ஒருத்தர் செஞ்சு வச்சு ஒருத்தனை அனுப்பி கொண்டு போய் கொடுத்துட்டு வா அப்படிங்கிறது எப்படி இருக்குது? எலியா தீர்க்கதரிசிட்ட சொல்கிறாரு, நீ அங்கே போய் ஒளிஞ்சு கொண்டு இரு, அவன் உன்னை கொல்றதுக்கு தொலைவான், அதனால் அங்கே இரு, உன்னை போசிக்கிறதுக்கு என்ன செய்வேன்? காகங்களுக்கு கட்டளையிடுவேன், காகங்கள் உனக்கு என்ன செய்யும்? கொண்டு வந்து அப்பமும் இறைச்சியும் கொடுத்துட்டே இருக்குங்கிறார். நடந்துச்சா? நடந்துச்சு. நம்ம வாழ்க்கையில் நடக்குதா? நம்ம வாழ்க்கையில் நடக்குதா? அற்புதங்கள் நடக்குதா? இருக்கிறோமா? ஆமீன் சொல்லுங்க. கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டு இருக்குது, பார்த்தா அந்த ஆற்று தண்ணியும் வட்டிடுச்சு. ஏன்? மழை இல்லை, பஞ்சம். இப்போ பாருங்க, சாரிபாத்து விதவைக்கு வீட்டுக்கு போ, உன்னை அங்கே வச்சு போசிப்பேங்கிறாரு. இப்போ அங்கே போனால் என்ன நடக்குது? இதை தான் இப்போ நம்ம பார்த்தோம். அங்கே போனால் அந்த அம்மா விறகு பொறுக்கிட்டு இருக்காங்க வாசலில் நின்று. வசனத்தை வாசிங்களா? அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீரும் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்று. கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில எனக்கு கொண்டு வா என்று. அதற்கு அவள், பானையில ஒரு குடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உடைய தேவனாகி கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போகாத எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றார். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். தேசத்தின் மேல் இல்லை இருக்கட்டும். இங்கே இந்த காரியத்தை எலியாவும் விதவையும் குறித்து நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். 2 பேர் பேசிக்கிறாங்க. அப்போ தீர்க்கதரிசி சொல்கிறாரு, பரவாயில்ல, அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ என்ன செய் சொல்லுங்கள். முதல்ல நீ என்ன செய்? பட் இதுதான் நீங்கள் செய்தி. முதல்ல நீ என்ன செய்? முதல்ல என்ன செய்? கடவுளுக்கு கொடு, கர்த்தருக்கு கொடு, எனக்கு கொடு, அப்புறம் உனக்கு பார்த்துக்கலாம். அவன் சொல்கிறான், இருக்கிறதே ஒரே ஒரு அடை, இதை நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு செத்து போயிடுவோம், அதுதாங்கிறாங்க. ஆனால் அங்கே சொல்கிறாரு, முதல்ல கடவுளுக்கு கொடு. சிலர் சொல்லுங்கள், இயேசுவுக்கு கொடுங்க, கர்த்தருக்கு கொடுங்க முதல்ல. நீங்கள் முதல் அப்படின்னு போய் பார்த்துட்டிங்கன்னா நிறைய காரியம் இருக்குது. முதல் அப்படின்னா வேதத்தில் முதல் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, முதல்ல கர்த்தருடைய தசம்போகத்தை கர்த்தருக்கு பங்கை கொடுங்க, முதல்ல அடை எனக்கு கொஞ்சம் கொடுங்க. கர்த்தர் என்ன சொல்கிறார் நல்லா பாருங்க. அவர் அந்த வசனத்தில் 14 கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மாஸ் செலவழிந்து போவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறேன். எல்லாரும் ஒரு கல்ல கையை தட்டுங்க. இதுதான் எல்லாம் சொல்லுங்க, இதுதான் விசுவாச வாழ்க்கை. எல்லாம் சொல்லுங்க, விசுவாச வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? முதல்ல தேவனுக்கு கொடுத்துட்டு அப்புறம் உங்க வீட்டை கவனிங்க. அப்போ உங்க வாழ்க்கையில் என்ன இருக்காதுங்க? நான் சொல்றேன்னா வேதம் சொல்றா? இந்த வேதம் சொல்லுதா? பாஸ்டாகி நான் சொல்றேனா? வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதல் எல்லாத்திலும் முதல்ல கடவுளுக்கு கொடுத்து பழக்குங்கள், கர்த்தருக்கு கொடுத்து பழக்குங்கள். அப்பொழுது தேசத்தில் நீங்க எதிர்பார்த்திருக்கிற நன்மை, பணம், சுகம் வரும் வரைக்கும் இது என்ன பண்ணாது? நம்ம வீட்டுக்குள்ள குறையவே குறையாது. இருக்கிறோமா? ஏன் இன்னைக்கு குறைவு வருகிறதுனா, நாம் தேவனுக்கு முன் வந்து செய்வதில் குறைந்து விடுகிறோம். இல்லை பாருங்க, இருக்கிறோமா? நான் எங்கள் வீட்டில் சண்டை போடுற ஒரு காரியம், தசம்போகம் முதல்ல எடுத்து வை, தசம்போகம் முதல்ல எடுத்து வை, நமக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம வீட்டில் முதல்ல தேவனுக்கு கொடுக்குறோமா? பாருங்க, முதல்ல எந்திரிச்ச உடனே தேவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா? முதல்ல எந்திரிச்ச உடனே தேவன்கிட்ட உட்காடுறீங்களா? முதல் காரியம். முதல்ல தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோமா? எல்லா இடத்துலையும் கர்த்தர் எனக்கு நன்மை செஞ்சார், கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சார், கர்த்தர் எனக்கு ஆகாரம் கொடுத்தார், கர்த்தர் எனக்கு கைப்பிடித்து.
எல்லாத்துல அவர் எதிர்பார்க்கிறது முதல் காரியம் இல்லை சொல்லுங்க. நான் வரும்போது கூட டக்குன்னு ஒரு சினிமா பாடல் அந்த தத்துவம் வரி எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் சொல்லிட்டு வந்தவங்க கிட்ட, சிந்தித்து பார்த்து செயலை மாற்று, தவறு சிறுசாக இருந்தால் திருத்துக்கோ, திருடனா பார்த்து திருண்டா விட்டா திருட்ட ஒழிக்க. சொல்லுங்க, ஹலோ இருக்கிறோமா? நம்ம வாழ்க்கையில் தேவனை ஏமாத்துக்கிறோம். என்னம்மா? எல்லா காரியத்திலையுமே அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது பஞ்சம். எல்லாரும் சொல்லுங்க, தேசத்தில் பஞ்சம். ஆனால் எலியா சொல்கிறாரு, பரவாயில்ல இருக்கட்டும். எப்படி சொல்கிறாரு பாருங்க, பரவாயில்ல இருக்கட்டுமாம்மா. என்னது? இப்போ நிவேதா இருக்குது, பாப்பா இருக்குதுன்னு வைங்க. அவங்க ஏதாச்சும் பேங்க்கு இல்லை லோன் கட்டுறதுக்கு கணம் தான் வச்சுருக்குறாங்க. அந்த காசுக்கு அப்புறம் இல்லை. ஊழியக்காரன் நான் போய் நின்று கேட்குறேன், பரவாயில்ல இருக்கட்டும், முதல்ல ஊழியத்துக்கு கொடுங்க, அப்படி தசம் பாகத்தை கொடுங்கன்னு சொல்கிறேன். இப்போ இது எப்படி இருக்குது லாஜிக்கா சொல்லுங்கள்? கில்டா சிஸ்டர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இவ்வளோதான் வருமானம் சொல்கிறாங்க, இவ்வளோதான் கட்டுறதுக்கு பணம். நான் சொல்கிறேன், ஊழியக்காரன் பார்த்து சொல்கிறேன், முதல்ல கடவுளுக்கு கொடுங்க அப்படிங்கிறேன். இது எப்படி இருக்கும் பாருங்கள், எப்படி இருக்கும்? இருக்கிறோமா? ஆனால் அங்கே எலியா சொல்கிறார்ல, பரவாயில்ல இருக்கட்டுமாம்மா. அந்த ஒரு அடையும் நீ 3 பங்கு போடுங்கிறாரு. சொல்லிட்டு கீழே பார்த்தீங்கன்னா 15 அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகும். நல்ல ஒரு கையை தட்டுங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. அல்லேலூயா. இது வேதத்தில் இருக்குதா? இது நம்ம படிக்கிறோமா? சொல்லுங்க. முன்னாடி இருக்கிற செங்கடல் 2 விலகாத மாதிரி தான் நமக்கு தெரியும். அல்லது எரிகோ கோட்டை சுற்றி 7 நாள் வராங்களே, விழுகாத மாதிரி தான் தெரியும். இது ஆண்டவர் இந்த இடத்துல எதுக்கு பேசுகிறாருன்னா, விசுவாசம் என்பது அதே இடத்துல நிற்கக்கூடிய ஒரு காரியம் தான் விசுவாசம். அப்படின்னு என்னங்க, என்னடா இவ்வளோ நாள் தசம்பாகமே கொடுக்குறேன், ஆனால் ஒன்றுமே நடக்கலைன்னு நினச்சிட்டு இருக்க முடியுங்க. அது நடக்க வேண்டிய சூழ்நிலை வரும்பொழுது நீங்கள் என்ன செஞ்சு ஸ்லிப் ஆகிடுவீங்க. இப்படி எடுத்துக்கலாம், இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன், அந்த காரியம் பக்கத்தில் வந்திருக்கும், அந்த இடத்துல என்ன செஞ்சுருவோம், விலகிடுவோம். என்னடா இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணி சோர்வாச்சு, நடக்கிற நேரத்தில் விட்டுருவோம். பார்த்துக்குங்க, நம்மளுடைய பிசிக்கல் கண்ணில் தெரியல நடக்கிறது, ஆனால் ஆவிக்குரிய மண்டலத்தில் எல்லாமே நடந்து கொண்டு தாமதமாக தான் ஆகரமாய் தெரியும். ஆனால் கர்த்தர் நமக்கு செய்வார், நன்மைக்கு எதுவாய் செய்வார். நம்ம பாடினோம் இல்லைங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக எண்ணுக்கடங்கா நன்மைகள் யாருக்கு வரும்? நமக்கு வரும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு வரும். விசுவாசத்தில் நிற்கணும், விசுவாசத்தில் கொடுக்கணும், விசுவாசத்தில் விதைக்கணும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். எங்க நம்மளுடைய விசுவாசம்? எங்க எலியாவின் ஆவி, எங்க எலிசாவின் ஆவி, எங்க யோசுவாவின் ஆவி, எங்க பேதுருவின் ஆவி, எங்க இப்ப நமக்கு முன்னோட முற்பிதாக்களா இருந்த அந்த அவங்களுடைய அந்த விசுவாசம் நமக்குள்ள இப்ப எங்க? அந்த அற்புதம் எங்க? நம்ம எங்க நிக்கிறோம்? எங்க இருக்கிறோம்? இருக்கிறோமா? எவ்வளோ பேர் ஒரு அற்புதம் பாருங்க. எனக்கு இதில் எப்படி இது நடந்திருக்கும்? மழை வர வரைக்கும் பாருங்க, ஒரு கைப்பிடி மாவு தான். அவர் சொல்றாரு பாருங்க, எண்ணெய் குறைந்து போகவில்லை. இவைகளை நடந்த பின்பு அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி இல்ல அதுக்கு மேல ஓகே, அது ஒரு சைடு இருக்கட்டும்.
15 வசனத்தில் அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் முதல் காரியம் அவளும் இவனும் அந்த அம்மாவுடைய வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். எப்படி சாப்பிட்டுருப்பாங்க? மழை இல்லாத இருக்கிறத ஒரு அடைக்கு மாவு இப்படி வச்சுக்கலாம். இவ்வளோ பேர் தான் ஒரு 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 சப்பாத்தி மாவு இவ்வளோ ரவுண்டு தான் இருக்குங்க. எவ்வளோ இருக்குது? டின்னை தட்டினா இவ்வளோ தான் மாவு. இப்போ டின்னுக்குள்ளே என்ன இல்லை? மாவும் இல்லை, எண்ணெயும் இல்லை. நீ செஞ்சு எடுத்துகிட்டு வா, குறையாதுங்கிறாரு. எப்படி இது நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம செஞ்ச இடத்துலேருந்து ஊழியக்காரனை கொடுத்துட்டு டின்னை போய் எட்டி பார்த்துருக்கும். டின்னெல்லாம் நிறைஞ்சே இருக்குது. கையை தட்டுங்க. இதுதாங்க மிராக்கள், இதுதான் அற்புதம். நீங்கள் தேவனுக்கு முதல்ல கால் எடுத்து வைத்தீங்கன்னா, தேவனுக்கு கொடுத்தீங்கன்னா, தேவனை மகிமைப்படுத்தினீங்கன்னா, நான் சொல்கிறேன் நமக்கு எப்பவுமே என்ன செய்யுது? அதுதான் ஆபிரகாமை பார்க்குறோம். பலியிட சொன்னார், பலியிட போனார், எல்லாம் ரெடி. கத்தி எடுக்கிற கையை வச்சா ஆண்டவர் சொல்கிறாரு, வைக்காத, பிள்ளைண்ட மேலும் கையை போடாத, பின்னாடி திரும்பிப்பார், பதிலுக்குள்ள ஒரு ஆடு. இதுதான் விசுவாச வாழ்க்கை. இருக்கிறோமா? சரி, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம குறைவில்லாமல் இருக்கிறோமா? நம்ம குறைவில்லாமல் இருக்கிறோமா? குறைவு இருக்கு. குறைவு இல்லாமல் இருக்கிறங்களா? குறைவு இருக்கு. இவதான் குறைவு இல்லாமல் இருக்கிறோமா? குறைவு இருக்கு. ஆனால் நம்மளை தேவன் நடத்துகிற விதம் எப்படி? குறைவில்லாத. ஏன் குறைவு வரக்கு காரணம் என்ன? குறைவு வரக்கு காரணம் என்ன சொல்லுங்க? நம்ம வாழ்க்கையில் குறைவு வருதுன்னா அதுக்கு காரணம் என்ன? ஏன் எதனாலங்க குறைவு வருது? சொல்லுங்க, சொல்லு நிவேதா. குறைவு எதனால வருது? தேவனுக்கு கொடுக்க. சூப்பர். வேற? சூப்பர். ஆமாவா இல்லைங்களா? ஆனால் வசனம் அது அப்படி தானே சொல்லுது. 2 காரியம். ஒன்று, இந்த எலியா தேவனுடைய வார்த்தையை கொண்டு ஆகாப்பு கிட்ட போய் சொல்கிறாரு, கீழ்படியார் ஒரு வார்த்தைக்கு. இந்த சாரிபாத் அம்மா எலியாவின் வார்த்தைக்கு கீழ்படியுது. இருக்கிறோமா? இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு முதல்ல காரியத்தை செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கை என்ன செய்யாதம்மா? குறைவே இருக்காது. ஆமாம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையை, நம்மளுடைய வீட்டை காரியங்களை திரும்பி பார்த்தோம்னா குறைவாக இருக்குது. எல்லாமே குறைவாக இருக்குது. நான் இந்த பாசஸ் மீட்டிங்கெலாம் நடத்துகிறேன். அந்த பாசஸில் சொல்லுவாங்க, பஸ்ஸர் முடியல, பஸ்ஸர் இதே இல்லை, சோர்ஸே இல்லை, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்லுவேன், இப்படிலாம் இருங்க, இப்படிலாம் சொல்லுங்கள், இப்படிலாம் பண்ணுங்கள், இதெல்லாம் இதை பண்ணுங்கன்னா சிலர் கேட்பாங்க, சிலர் இது பண்ணிக்குவாங்க. ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கறது ஒரு காரியம் என்னென்னா, தேவனுக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதும் அவர் சொல்கிறத செய்கிறது தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. ஓகே, இன்னொரு காரியத்தை கூட பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி ஆமென், ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். வாசிங்க முதல் வசனத்திலிருந்து. 3ஆம் நாளிலே கலிலேயாவிலே உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். வாசிங்கம்மா.
இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். போதுங்க. இங்க பார்க்கணும், இங்க ஒரு திருமணம் கல்யாணம் நடக்குது. இந்த கல்யாணத்தில் என்ன குறைபட்டுருதுன்னா திராட்சை ரசம் குறைவுபட்டுருது. உடனே மரியா சொல்கிறாங்க, இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்கிறாங்க. அதற்கு அவர் சொல்கிறாரு, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படிங்கிறாங்க. இங்கே பார்க்குறோம், இங்கே ஒரு குறைவு உண்டாகிறது, கல்யாணத்தில் ஒரு குறைவு உண்டாகிறது. அப்போ இயேசு சொல்கிறாரு, என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொல்லிட்டு கீழே சொல்கிறாரு சீசர்களை பார்த்து, போய் ஜாடிகளை தண்ணினால் நிரப்புங்க அப்படிங்கிறார். இங்கேயும் ஒரு பெரிய மிராக்கள் நடக்குது. ஒரு தண்ணியை திராட்சை ரசமாய் மாறுமா? உலகத்தில் போய் சொல்லுங்கள், கேட்குறாங்களா பார்க்கலாம். கேட்க மாட்டாங்க. அவங்க இப்போ கேட்குற கேள்வி என்ன தெரியுங்களா? ஏசு உங்கள் தெய்வங்கிறீங்களே, அப்போ சிலுவையில் அவர் இறந்துட்டார்ல, அவர் இறந்தவர் எப்படி உங்களுக்கு தெய்வமாக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க கேள்வி. நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? உயிர் தெழுறதுல ரெண்டாவது மரிச்சிட்டார்ல, கடவுள்லாம் சாகக்கூடாதுல்ல. அந்த சப்ஜெக்ட் ஒன்று பார்க்கலாம். இங்கே என்ன நடக்குது? தண்ணிங்க, இந்த பாருங்கள், இந்த தண்ணிங்க இப்போ இது ரசமாய் மாறணும் அப்படின்னா மாறிடுமா? அங்கே லிட்டரில் மாறுச்சுல. அப்போ என்ன நடக்குது? இங்கே கல்யாணத்தில் குறைபட்டுருச்சு. இவர் போய் சொல்கிறாரு, இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளை தண்ணீரால் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பாத்திரத்தைங்களை என்ன செய்யுங்க. கவனிக்கிறீங்களா? இங்கே ஏதாச்சும் போய் கையை வச்சு எதை பண்ணாரா? தண்ணி நிரப்ப சொல்லிட்டாரு, இப்போ மொண்டு கொடுங்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்க. நான் என்ன சொல்ல வரேன் தெரியுங்களா? தேவனுக்கு ஒரு மனிதன் கீழ்ப்படிந்தால், என்னை பாருங்க, கீழ்ப்படிந்தா இயற்கைக்கு காரியங்களை செய்கிறவா. தண்ணி தான் என்ன சொல்ற, மொண்டு. இப்போ சாப்பிட்டவங்கள சொல்கிறாங்க, ஐயோ ரொம்ப ருசியாக இருக்குங்க. எந்த ஒரு மனுஷனும் கல்யாணத்தில் என்ன செய்வான்? முதல்ல நல்லா ருசியாக கொடுத்துட்டு கடைசியாக பிரியாணி எண்ணெயை வலிகிறத கொடுப்பான். சாம்பார் இல்லைங்கம்மா, வடை இல்லைங்கம்மா, அப்பளம் இல்லைங்கம்மா, கறி தீர்ந்துச்சுங்கம்மா, ஒரே சண்டையாக இருக்கும். நீங்கள் என்னடானா கடைசியிலையும் ருசியாகவே கொடுக்குறீங்களே, அங்கேவா இல்லைங்களா? நான் சொல்லட்டுங்களா? தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சா நம்ம வாழ்க்கை என்றைக்குமே ருசி உள்ளதாகவே இருக்குங்க. கையை தட்டுங்க. என்னைக்கு ருசி உள்ளதாக இருக்கும். ஆமேன். குறைவே இருக்காது, நிறைவாகவே இருக்கும். உங்கள் அக்கௌண்ட் நிறைவாகவே இருக்கும். உங்கள் மணி பர்ஸ் நிறைவாகவே இருக்கும். உங்கள் வீட்டில் மல்லிகை சாமானும் ப்ரொவிஷன் நிறைவாகவே இருக்கும். இருக்கிறோமா? ஹலோ, பாருங்க, பக்கத்தில் இருக்கிறீங்களா? கேளுங்க. தேவன் உங்களுக்காக பேசிக்கொண்டு இருக்கிறார். அவர் அற்புதம் செய்கிற தேவன், குறைவில்லாமல் நடத்துகிற தெய்வம். எலியா சொல்கிறாரு பாருங்க அழகா, பரவாயில்ல இருக்கட்டும், முதல்ல கொண்டு வந்து எனக்கு என்ன ஒரு 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 பயங்கரமான ஒரு வார்த்தை. சாப்பிட்டு அடுத்த நிமிஷம் பார்த்தா மழை வர வரைக்கும் என்ன இல்லை, குறைவே இல்லை. அடிச்சு புசிக்கிறாங்க வீடே. ஒரே அம்மா விதவை தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா அவங்க சந்ததி என்ன பண்ணுதுங்க? கர்த்தருடைய வார்த்தையில் இந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற நீங்களும் நானும் அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா நமக்கு குடும்பமே என்ன செய்யுங்க? ஆசீர்வதிக்கப்படும். நிவேதா இருக்காங்களா? நிவேதா தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு முதல்ல காரியத்தை செஞ்சா குடும்பமே என்ன செய்யுங்க? அம்மா, அத்தை, மாமா, மருமக எல்லாருமே என்ன செய்வாங்க? கில்டா சிஸ்டர் கீழ்ப்படிஞ்சாங்கன்னா நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டே என்ன செய்யுங்க? உங்கள் மூலியமா ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே, போல பெருகு என்று வாக்குரைத்தீரே. ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே,
பூமியின் போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவு கைவிடவே மாட்டே. உனக்கு சொன்னதை செய்யும் அளவு கைவிடவே மாட்டே. மெத்தே இது வானத்தின் வாசல். செய்யா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா. ஏல் பெத்தே இது வானதி வாசல். செய்யா ஆசீர்வாதத்தி வாசல். பாருங்க, ஆவியான இந்த இடத்துல சொல்றாரு, உங்க குடும்பத்தை தினந்தோறும் என்ன செய்யணும்? நீங்க ஆசீர்வதித்து ஜெபிக்கணும். எல்லாரும் பாருங்க, உங்க குடும்பத்தை ஆசீர்வதித்து ஜெபிக்கணும். யார் யார் ஆசீர்வதிக்கணும்? பெற்றவங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கணும். கணவன் மனைவி பிள்ளைகளை பெற்றோர்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கணும். மனைவி கணவன் பிள்ளைகள் பெற்றோர்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கணும். அப்புறம் நம்ம வருமானங்களை, நம்ம வேலையை ஆசீர்வதிக்கணும். நாங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிக்கணும். ஊழியத்தில் இருக்கிற ஜனங்களை நான் ஆசீர்வதிக்கணும். நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்கள் வேலையை, உங்கள் வருமானத்தை, உங்கள் பிள்ளையை எல்லாரும் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். கேளுங்க, ஆசீர்வதித்து ஜெபிக்கிறீங்களான்னு கேளுங்க. ஆமாம், அந்த வார்த்தை தான் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யுங்க? ஆசீர்வாதங்களை, சமாதானத்தை கொண்டு வரும். ஆசீர்வதித்து காலையில் தினந்தோறும் எந்திரிச்சு, இல்லை இரவு நைட்டு, இல்லை காலையில் எந்திரிச்ச உடனே தேவ சமூகத்தில் உட்காந்து, ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு கொடுத்துருக்காங்க, இந்த வாழ்க்கை உயிரை கொடுத்துருக்கீங்க, ஜீவனை கொடுத்துருக்குறீங்க, நன்றி செலுத்துங்க, என்னை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகள் ஆசீர்வதிங்க, மனைவி ஆசீர்வதிங்க, ஊழியத்தை ஆசீர்வதிங்க, வேலையை ஆசீர்வதிங்க. இதெல்லாம் சொல்லணும், இதெல்லாம் சொல்லி ஜெபிக்கணும். இருக்கிறோமா? அல்லேலூயா. ஆமாம், விசுவாச வாழ்க்கை என்பது என்னதுங்க? சொல்லுங்கள், விசுவாச வாழ்க்கை என்பது என்ன? விசுவாச வாழ்க்கை என்பது என்னம்மா? வாய்ப்பே இல்லாத இடத்துல சொல்லுங்க, வாய்ப்பே இல்லாத இடத்துல. வேதத்தில் எத்தனையோ நம்ம பார்க்குறோம்ல, செங்கடல் ரெண்டாக பிளந்ததுன்னு பார்க்குறோம், எரிகோ கீழே விழுந்ததுன்னு பார்க்குறோம். இப்போ உங்கள் உதாரணத்துக்கு எடுக்கல, உங்களுக்கு ஏதோ எல்லாத்துக்கும் ஒரு காரியம். ஆனால் அந்த பிரச்சனை மாறணும்னு நினைக்கிறோம், ஆனால் மாறுறதுக்கு என்ன செய்யலை? வாய்ப்பே சொல்லுங்க, வாய்ப்பே இல்லை ராஜா. ஆனால் நீங்கள் அந்த காரியத்துக்காக நின்னீங்கன்னா, நான் சொல்கிறேன், அதில் தேவன் என்ன செய்வார்? ஒரு அற்புதத்தை செய்வார். அதுதான் விசுவாசம். இப்போ இந்த அம்மாவுக்கு இருந்திருக்குமா அந்த விசுவாசம்? சும்மா ஒரு வசனத்திலே பார்த்துட்டோம், ஒரே வசனத்தில் இந்த காரியம் முடிஞ்சிச்சு. கொடுக்கலாமா வேண்டாமா, ஒரே அடை, பசிக்கும், சாகணும். என்னதுமா? விசுவாசம் முதல்ல உடனே வந்திருக்குமா? இப்போ நான் சொல்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்க, நான் சொன்னேன் உடனே உங்கள் மனம் மாறிடுமா? எவ்வளோ குழம்புது, எவ்வளோ போராடுறோம், அதை தான் சொல்ல வரேன். அந்த இடத்துல உடனே நம்ம செஞ்சுருக்குமா அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்துருக்கலாம். அப்புறம் கொண்டு வந்து ஏதோ அப்படி கொடுத்துருக்கலாம், எப்படியோ கொடுத்துட்டாங்க. ஆனால் கொடுத்த பிறகு என்ன ஆயிடுச்சு? விசுவாசத்தோடு கொடுத்தாங்க. அதனால தான் அந்த இடம் நிரம்பி இருக்கு. நீங்களும் நானும் தேவனுக்கு முதல்ல எல்லாத்திலும் முதல் காரியத்தை கடவுளுக்கு கொடுக்கணுங்க. எல்லாரும் சொல்லுங்கள், முதல் காரியம் தேவனுக்கு கொடுக்கணும். நம்ம தசம பாகானாலும் சரி, நம்ம ஜெப நேரமானாலும் சரி, எந்த ஒரு இடத்துலையும் பாருங்கள். இன்றைக்கி ஊழியக்காரங்க நிறைய பேர், நான் சொல்கிறேன் பாருங்கள், எலெக்ஷன் வருது, கட்சிக்காரங்களே போட்டு தொங்குறாங்க. யார்? ஊழியக்காரங்க. அப்போ விசுவாசி என்ன பண்ணுவாங்க?
நான் கேட்ட ஒரு பாஸ்டர், ஏன் உன்னுடைய அழைப்பு என்ன, நீ எதுக்காக அழைக்கப்பட்டு இருக்கிற, உன் மேலே இருக்கிற அபிஷேகம் என்ன, இதெல்லாம் தெரியாமல் கட்சியை போட்டு தொங்கு. சரி, நீ விரும்புகிறவனே வரட்டும், உனக்கு என்ன செய்வான்னு கேட்டேன். ஒரு 10 லட்சத்தை எடுத்து வந்து கொடுத்துருவானா, உனக்கு வீடு வாங்கி கொடுத்துருவானா? ஒன்றுமே கிடையாது. நான் சொல்கிறேன் பாருங்க, எவன் வந்தாலும் அதுதான் மேட்டரு. புரிஞ்சுக்குங்க, நம்ம அதுதான். யார் வந்தாலுமே நாளைக்கு யாரோ ஒருத்தர் வராங்க, முதலமைச்சராக 3-4 பேர் இருக்காங்களா, யார் வேணால் வரட்டும். வந்தோடனே கருப்சாமிக்கு வந்துட்டு, கருப்சாமி வரல, இங்கே ஜப்பம் நடக்குது, இப்போ ஜெயராஜ் நீங்கள் தான் பாஸ்டா, நாங்கள் 1 கோடி கொடுத்துருவாடா. என் வாயத்தை இருந்து நான் பேசினாதான் மேலேருந்து எனக்கு ஒத்தாசை வரும். பர்வதத்திற்கு நேரம் என் கண்களை ஏறெடுத்தேன்னா நான் சொல்லட்டுங்களா, எங்கே இருந்துனாலும் கொண்டு வருவார் தேவன். உங்கள் வாழ்க்கையில் அப்படி தான். ஓ, இருக்கிறோமா? அப்போ நல்லா பாருங்கள், முதல்ல தேவனுக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்க, திராட்சை ரசம் குறைபட்டுருச்சு. இங்கே ஒரே ஒரு காரியம் தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அவங்க அம்மாவை பார்த்து சொல்கிறாங்க, என் வேலை இன்னும் அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, இவர் அற்புதம் செய்வார், ஆனால் நம்ம முன்னாடியே வந்துட்டு என்ன செய்யுது, அவங்கள பார்த்து பாருங்க, ஏசு உக்காந்துருக்காரு, போங்க போங்க. அவர் டக்குன்னு ஒரு கோவம், இருமா ஏமா பறக்குறீங்க, எனக்கு இன்னும் வேலை வரல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறாரு, போய் தண்ணீரை நிரப்புங்க. அப்போ ஜாடி எல்லாம் நிரம்பி இருக்கு. ஆவியானவர் சொல்கிற என்ன தெரியுங்களா, நீங்கள் இங்கே பாருங்கள், என்ன பாருங்கள், நீங்கள் அபிஷேகத்தில் சொல்லுங்கள், ஏன் உங்களை வந்து நிரம்புங்க நிரம்புங்கன்னு சொல்கிறோம் சொல்லுங்கள்? அபிஷேகத்தில் ஏன் நிரம்புங்க நிரம்புங்கன்னு சொல்கிறோம்? ஏம்மா? அபிஷேகம் தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஆதாரமாக இருக்குது. அல்லேலூயா. கவனிங்க, இந்த அபிஷேகத்தில் நிரம்பும் பொழுது வெறுமையாக இருக்கிற இந்த பாத்திரம் பாருங்கள், இங்கே பாருங்கள், வெறுமையாக இருக்கிற அந்த பாத்திரம் நம்ம நிரம்ப 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 அது என்னவோ மாறுது, ருசியுள்ள திராட்சரசமாய். நீங்கள் அபிஷேகத்தில் நிரம்பி இருந்து பாருங்களேன். ஒரு இடத்துக்கு போகிறீங்க, இல்லை ஒரு இடத்துல பேசுகிறீங்க, இல்லை ஒரு இடத்துக்கு பேங்க்குக்கு போகிறீங்க, ஏதோ ஒரு காரியம் டக்குன்னு உள்ள இந்த ஆவியம் பேச செய்யணும், எல்லாம் முடிஞ்சு அற்புதம் நடக்கும். அதுதான் ஆவியான பேசி கொண்டு இருக்கிறார். அதற்கு தான் இந்த அபிஷேகம். இருக்கிறோமா? போய் நிரம்புனா என்ன ஆயிடுச்சுங்க, ரசமாக மாறிடுச்சு. நீங்கள் நிரம்புனீங்கன்னா உங்கள் சூழ்நிலையே மாறும். அபிஷேகத்திலே இருந்தீங்கன்னா உங்கள் சூழ்நிலை என்றைக்குமே எப்படி தான் இருக்குங்க, ருசி உள்ள திராட்சரசம் போலே இருக்கும், ஒரு அற்புதமாகவே இருக்கும். இருக்கிறோமா? அதுக்கு தான் இந்த அபிஷேகம். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்து கொஞ்ச நேரத்தில் கையை தட்டுறது அல்ல, தினந்தோறும் ஆவியானவர் கூட இருக்க வேண்டும். ஹலோ, இருக்கிறீங்களா? ஆமாம். ஆமீன். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓகே, குறைவில்லாத வாழ்க்கையை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். நீங்கள் பண்ண வேண்டியது தேவனுக்கு விசுவாசத்தோடு முதல்ல தேவனுக்கு கொடுங்க, எல்லாத்துலேயுமே கொடுங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் என்றைக்குமே என்ன செய்யாது, குறைபடாது. அது எந்த காரியமாக இருந்தாலும் குறைபடாது. எந்த காரியமாக இருந்தாலும் குறைவில்லாமல் நிறைவாக இருக்கும். அது மாத்திரம் இல்லை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்வோம், நம்ம பார்ப்போம். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம்.